ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, நாவல் அகாடமி சரிங்களா? இந்த கேட்டகரிக்கு இருக்கு. ஸோ, இத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம் சரிங்களா? அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் யுபிஎஸ்சி ஆன்லைன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபைல் ஓகேங்களா? அது வந்து 7 ஜனவரி 2025 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால லாஸ்ட் டேட். இது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்குமே டைம் கொடுத்துருக்காங்க ஒரு 7 நாள். ஜனவரி 1லேருந்து ஜனவரி 7 வரைக்கும் 2025 ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் முக்கியமான தேதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 31 டிசம்பர் 2024 ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டேட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அதில் வந்து ஆர்மி ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 208 வேக்கன்சி. அதில் ஃபீமேலுக்கு வந்து 10 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 வேக்கன்சி, ஃபீமேலுக்கு வந்து 6 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கு வந்து 92 வேக்கன்சி. இந்த 92ல் ஃபீமேலுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் கிரவுண்ட் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அதில் 18 வேக்கன்சி. இந்த 18ல் ஃபீமேலுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் கிரவுண்ட் டியூட்டியில் நான் டெக்னிக்கல் அதுக்கு 10 வேக்கன்சி. அந்த 10 வேக்கன்சியில் ஃபீமேலுக்கு 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி என்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாவல் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 வேக்கன்சி. அதில் ஃபீமேலுக்கு வந்து 5 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 406 வேக்கன்சி எல்லாமே சேர்த்து ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், அதுக்கப்புறம் புதுச்சேரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன எக்ஸாம் சென்டர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து 2 ஜூலை 2026க்கு முன்னாடியும் அதே போல் 1 ஜூலை 2029க்கு பிறகும் வந்து அவங்க வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி அன்மேரிடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 25. அப்படி தான் இவங்க கால்குலேட் பண்ணி இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து சொல்லியிருக்காங்க. அன்மேரிடாக இருக்கணும். மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் அன்மேரிடாக இருக்கணும். அதான் முக்கியமான கண்டிஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னு சொல்லிட்டு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த 6 விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். உங்கள் நேம் அண்ட் இயர் ஆஃப் த எக்ஸாமினேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, வேலிட் அண்ட் ஆக்டிவ் மெயில்னு சொல்லிட்டு இந்த 6 விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி எப்போ கம்யூனிகேட் பண்ணாலுமே இந்த 6 விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்மி விங் இல்லைனா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா? ஸோ 12th பாஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸு, நாவல் விங்ஸ் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் குரூப்பாக வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 12th எந்த குரூப் பாஸ் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் செகண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிடணும். ஆனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அந்த குரூப் மட்டும் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூ நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 டிசம்பர் 2025 அன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுமே இருக்குது. அதையுமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்பெண்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4ல் இருக்குது. அது செக் பண்ணிக்கங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அப்புறம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட்டு, அப்புறம் எம்ப்ளாயி, வாட்ஸ்அப் எம்ப்ளாயீஸு, அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் வந்து பாருங்கள் ரூ. 100 வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரிக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து கேஷ் மோட்லேயும் பே பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம். நீங்கள் கேஷ் மோடில் பே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதில் பார்ட் 2 நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் பிரான்ச்சுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கேஷ் பே பண்ணுவாங்க. நீங்கள் பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கேஷ் பே பண்ணுறதுக்கு கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மோடில் ஓகேங்களா?
30 டிசம்பர் 2024 தான் கடைசி தேதி. நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க பே பண்ணணும்னா 31 டிசம்பர் 2024, அதாவது அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டேட் தான் வந்து லாஸ்ட் டேட். ஓகேங்களா? கேஷ் மோடுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு முன்னாடி. ஸோ தெளிவா பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஆன்லைன் மோடா, கேஷ் மோடான்னு தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பே பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அததான் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்க ஆன்லைன் மோடு பே பண்ற மாரி இருந்தீங்கன்னா 31 டிசம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட். இதுதான் அப்ளிகேஷனுக்குமே லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அப்புறம் அப்ளை பண்ணுறத பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெக்யர்மென்ட் ப்ராசஸ் ஏதாவது போற மாரி இருந்தது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்க டிராவலிங் அலோவன்ஸ் வந்து தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க. சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அதையுமே தெளிவா செக் பண்ணிக்கங்க. அதுக்கு பிறகு வந்து பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ற மாரி இருக்கும். இப்படி கிளியர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி சென்டர்ல வந்து இன்டர்வியூ நடக்கும். ஸோ அதுக்கான டேட்டு, வென்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து அப்டேட் ஆகும். அந்த வெப்சைட் நேமையும் குடுத்துருக்காங்க. www.joinindianarmy.nic. சொல்லிட்டு வெப்சைட் குடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ற மாரி இருக்கும். ஃப்ரீக்வென்ட்டா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதான் நம்ம சொன்ன மாரி 2 ஸ்டேஜ் செலக்ஷன் ப்ராசஸ். ரிட்டன் டெஸ்ட் அப்புறம் இன்டர்வியூ சரிங்களா? அதான் அவங்க தெளிவாகன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்கீம் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ். அதில் 300 மார்க்கு. ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 600 மார்க். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 2 1/2 ஹவர்ஸ் டைமு. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் மார்க் வந்து 900 மார்க்கு. இன்டர்வியூக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 900 மார்க். ஓகேங்களா? மொத்தம் 1800 மார்க் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்டர்வியூக்கு 900, அப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 900. சரிங்களா? மொத்தம் 1800. கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி, இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. இது வந்து நீங்க ரைட்டிங் மோட் தான். ஓகேங்களா? இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது. ரைட்டிங் மோட் தான். நீங்க ரைட் த பேப்பர்ஸ் இன் த ஓன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து தெளிவா பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு சிலபஸ் ஆஃப் த எக்ஸாம்னு குடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்க்கான சிலபஸ் பேப்பர் 1க்கு என்னென்ன சிலபஸ், என்னென்ன டாபிக் சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா குடுத்துருக்காங்க. அப்புறம் பேப்பர் 2க்கு என்னென்ன சிலபஸ், என்னென்ன டாபிக் இருக்குன்னு தெளிவா குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா வந்து பாருங்க. சரிங்களா? பார்த்துட்டு இத எடுத்து வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாமுக்கு வந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க. டீட்டெயில் கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாரி டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், டாக்குமெண்ட் என்ன சைஸில, என்ன ஃபார்மேட்டில இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அத தெளிவா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. அப்புறம் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டுக்கான கைட்லைன் குடுத்துருக்காங்க. டெஸ்ட் நடக்குது இல்லையா எக்ஸாமுக்கு, அதுக்கான கைட்லைன் குடுத்துருக்காங்க. அந்த கைட்லைனுமே தெளிவா ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்புறம் நீங்க எந்த மாரிலாம் வந்து அதில வந்து மார்க் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா குடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட்ட யூஸ் பண்ணுறதெல்லாம் தெளிவா குடுத்துருக்காங்க. இந்த மாரிலாம் நீங்க மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. அதையுமே தெளிவா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த கைட்லைன்ஸ்லாம் தெளிவா பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த அப்பெண்டிக்ஸ் 4ல வந்து பாருங்க, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் குடுத்துருக்காங்க. இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் தெளிவா செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுவுமே ரொம்ப முக்கியம். அப்புறம் அன்னச்சரியால வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் குடுத்துருக்காங்க. சரிங்களா? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இது வந்து இதையுமே வந்து தெளிவா செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன மாரிலாம் வந்து பே ஸ்கேல் இருக்கும். அப்புறம் என்ன மாரிலாம் பெனிஃபிட்ஸ், அலோவன்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவா குடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கிளியரா பாருங்க. மொத்தம் ஒரு 109 பேஜ் இருக்கு. சரிங்களா? தெளிவா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ன மாரிலாம் விஷயம்லாம் சொல்லியிருக்காங்களோ ஃபாலோ பண்ணி நீங்க அப்புறம் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து யுபிஎஸ்சி அறிவிச்ச நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. ஓகேங்களா? அப்புறம் நாவல் அகாடமி எக்ஸாமினேஷனுக்கான இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். அதேபோல் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் சிஸ்டம். ஸோ அட்டெண்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. அதையுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் கிளியரா பார்த்துக்கங்க. ஒரு ரஃப் ஷீட் எடுத்து அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அந்த கைட்லைன்ஸ்லாம் கரெக்ட்டா அப்ளை பண்ணுற கைட்லைன்ஸ்லாம் கரெக்ட்டா நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் மீட் ஆயிடுச்சுன்னா, அப்புறமா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 31 டிசம்பர் 2024. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், ஆன்லைன்ல அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்ளை பண்ற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ.